காங்கிரஸுக்கு அதிகமாக 3 சீட்டு கொடுத்தது, ஒரு எம்பி பதவி கொடுத்தது, தேமுதிகவுக்கு ஒரு எம்பி ராஜ்யசபா கொடுத்தது, 6 8 கொடுக்கறது. இது மதிமுக, விசிக, மார்க்சிஸ்டுக்கு வைத்தறிச்சல் உண்டாகிடுச்சு. அவங்க ஒரே சத்தம் போடுறாங்க. மதிமுக 12 ஸ்டாலின் சொன்னாராம் அன்றைக்கி மீட்டிங்கில், ஐயா என்னை விட நீங்கள் சீனியர் கட்சியில், அப்பாவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் இருந்தீங்க, எங்கள் கூட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்தோம், உங்கள் பையனை எம்பி ஆக்கிட்டோம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், உங்கள் வாக்கு சதவீதத்தை பற்றி நான் கவலைப்படலை, அதை பற்றி பேசலை. ஆனால் இந்த மாதிரி 12 10 கேட்டால் என்ன பண்ணுறது? இல்லை நீங்கள் காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க, தேமுதிக கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் அளவுக்கு என்ன ஒன்று நீங்கள் உங்களுக்கு 4 தரேன்னு சொன்னால் 4 கொடுக்குறேன், ஆனால் 3 உதயசூரியன், 1 தான் உங்கள் கட்சி. உங்களுக்கு வேணுங்கிறது உங்கள் ஆள் எம்எல்ஏ ஆனோம், அவ்வளோதானே. எந்த சின்னத்தை பற்றி எம்எல்ஏன்னு போடுவானே தவிர உதயசூரியன் பேக்கெட்டில் இப்போ கேட்டாராம், எம்எல்ஏ உதயசூரியனை போட போகிறாங்க, எம்எல்ஏ தான் போட போகிறான். எவ்வளோ பேர் இப்போ திமுக சிம்பலில் எம்எல்ஏ வந்தாங்க. இந்த இப்போ சிட்டிங் அசம்பிளியில் ஏதாவது பிரச்சனை வந்ததா? உங்கள் ஆளுங்களே வரலையா? இல்லை நீங்கள் வைக்கோ, நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற தப்பு. நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், மூத்தவர்ன்ற முறையில், மூத்த அரசியல்வாதி தமிழ்நாட்டில், தயவுசெய்து கொடுத்ததை வாங்கிக்கோங்க. 3+1 buy 1 get 3 ஃப்ரீ. ஓகே, ஸோ 3+1 4 கொடுத்துட்டார். விசிகே இறங்க மாட்டார், வைக்க ஒத்துட்டார். அப்புறம் ட்ராமாங்கமாக போட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஒத்துன்னு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு கதை. விசிகாவும் மார்க்சிஸ்ட்டை ஒத்துக்கலை. ஸ்டாலின் சொன்னாரா எதுக்கு 12ன்னு கேட்டாரா விசிகேட்ட, புது தொகுதின்னாராம். சொன்னார் என்ன தெரியுமா, புது தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், உங்கள் பலம் பலவீனம் உங்களுக்கு தெரியக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஜெயிச்சிருக்காங்களே சார், 2 புது தொகுதியில் நின்று விசிகா லாஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்களே. அதுக்கு அது எல்லாத்தையும் எல்லா பொது தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில் பொது தொகுதி கொடுக்க தயார். 12 கேட்டு அதில் 4 ரிசர்வ்டு 8 பொது தொகுதின்னு கேட்டால் எப்படி கொடுக்குதுன்னு கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ 4ல் 2 பொது தொகுதின்னு ரிசர்வாக கொடுத்துட்டு போயிடுவார். உங்கள் கணக்கு 4 தான், கூட 1 தரேன்ட்டு தரோம். மார்க்சிஸ்டுக்கே 4ன்னு சொன்னார், கம்யூனிஸ்டுக்கே 4ன்னார், குறைச்சார். சிபிஐ 3 ஒட்டிக்கிச்சு. இவர் வைகோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 தான் தனி அரசு மாதிரி, கருணாஸ் மாதிரி 1 சீட்டு தான் அவருக்கு, மீதி 3 டிஎம்கே சிம்பிள். இங்கே திரும்ப அப்படி இல்லை, அவர் சிம்பிளில் தான் போட்டி போடுவார். ஸோ டிஎம்கேவோட எண்ணிக்கை குறையும். அதனால் மார்க்சிஸ்ட் சொல்லிட்டாங்களாம், உங்கள் இஷ்டங்க, நீங்கள் தனியாக போட்டி போடுறதுனா போட்டுக்கோங்க, எங்களால் 4க்கு மேலே கொடுக்க முடியாது, அது உங்கள் சின்னத்தை போட்டி போட போகிறீங்க, எங்கள் நம்பர் குறையும், எங்கள் நம்பர் குறைஞ்சினே 110 102 நாங்கள் 170 180 170 போட்டி போடணும். காங்கிரஸ்லாம் கொடுத்தாச்சு, நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு டெட்லைன் கொடுப்போம், அதுக்குள்ளே வந்தீங்கன்னா வாங்க, வரலைன்னா குட் பை அப்படியே சொல்லிட்டார்.